வணக்கம். இன்றைய நாள் 18 நவம்பர் 2021. இன்றைக்கி சுத்தமாக முடியல என்னால். ஸோ நியூஸஸ் முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னு மட்டும் சும்மா ரொம்ப கிளான்ஸாக சொல்லிடுறேன். வீக்கெண்டு வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். ஹிந்து ஹெட்லைன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸு, டெல்லி ஏர் பியூரோக்ரசிஸ் இன் எக்ஸைசி சுப்ரீம் கோர்ட்டு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என் வி ரமணா வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காற்று மாசுபாடு, டெல்லியோட காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு அதிகார வர்க்கத்தோட செயல்பாடு அவ்வளோ திருப்தி அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எத்திக்க அதில் என்ன இவங்களோட அந்த ஜுடிஷியல் ரீச் எவ்வளோ தூரம் இருக்குது, அல்லது இந்த மாதிரி பியூரோக்ரஸியில் டைரக்ட் பியூரோக்ரஸியில் சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷரி ரீச் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் எத்திக் பேப்பரில் கவர் பண்ணலாம். அதில் என்ன ஜிஎஸ் பேப்பர் 2ல் கான்ஸ்டிடியூஷன், இல்லை இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு, இல்லை ஜிஎஸ் 3ல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால நம்ம எக்காலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸை ட்ரிகர் பண்ணும். எல்லாமே பாசிபிலிட்டி தான். யூபிஎஸோட ஆங்கிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கணும். வில் கவர் திஸ் இஷ்யூ. அடுத்து இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டு 2021 வந்திருக்கு. மொத்தமாகவே ஸ்கூல்ஸ் என்ரோல்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ரோல்மெண்ட் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் கூடியிருக்கான். தென் நம்ம முன்னாடி பார்த்த இஷ்யூ தான், மெட்ராஸ் ஹானபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீ சஞ்சீவ் பானர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க மேகாலயாவுக்கு. நைட்டோட நைட்டாக யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் அவங்களோட அந்த பிரிவு உபச்சார விழாவில் கூட கலந்துக்காமல் கிளம்பிட்டார். ஸோ இட் ஆப்வியஸ்லி கொஸ்டின்ஸ் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் த கொலிஜியம் சிஸ்டம். ஒரு 8 மாதத்தில் அகைன் அது சேஞ்சிங் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு. ஸோ இவ்வளவு சாதாரணமாக நினச்சா மாற்றிட முடியுமா, என்ன தேவைக்காண்டி மாற்றினாங்க, அதெல்லாம் இருக்குது. அதையும் வழக்கம் போல் பின்வரும் நாட்களில் கண்டிப்பாக பார்ப்போம். தென் ஹெட்லைன் காலம்ஸ், அதான் இதை பற்றி தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2019 ஜஸ்டிஸ் விஜயா கே தஹிலிரமணி அவங்க இதே மாதிரி தான் மெட்ராஸ்லேருந்து மேகாலயாவுக்கு மாற்றினப்போ அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஹைகோர்ட் தானே, ஹைகோர்ட்டோட ரீச் ஒன்றா தானே இருக்குது, ஹைகோர்ட் இஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவங்களோட அந்த ப்ரொஃபஷனல் அந்த கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ரியாக்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்வியஸ்லி 75 அப்ரூவ்டு ஜட்ஜஸ் வச்சுருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் 4 ஜட்ஜஸ் வச்சுருக்க மேகாலயா ஹைகோர்ட்டையும் நம்ம ஒரே ரீச்சில் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏற்படுத்துகிற தாக்கத்தை ஒரு ஆன் ஜென்ரல் மாஸ் இவ்வளோ பெரிய ரீச் இவங்களுக்கு இருக்குமா, மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. பட் ஸ்டில் இட் சர்வ்ஸ் இட்ஸ் பர்பஸ். மேகாலயா ஹைகோர்ட் இஸ் ஸ்டில் ஹைகோர்ட். என்னோட வியூ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு வடகிழக்கு பகுதிகளுக்கான மறுசீராக்க பிரிவு, கரெக்டாக சொல்லிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான, இப்படி ஒரு போல்டான டெசிஷன்ஸை எடுக்கிற ஜுடிஷரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஜஸ்டிஸ் போனால் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புரிதலின் பிரகாரம், இது ரொம்ப அமெச்சூராக பேசுகிறேன் எனக்கே தெரியும். பட் மேபி வித்தின் டேஸ் ஐ கேன் சேஞ்ச் மை செல்ஃப். ஆனால் இப்போதைய என்ற நிலை தான். தென் அடுத்த தலையங்கம் டெல்லி மாசுபாடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பெரிய இஷ்யூ, வில் கவர் அப். நான் ஒரு சில வீடியோ சேனலில், மற்ற வீடியோ சேனலில் பார்த்தேன். ஹிந்து கவர் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எடிட்டோரியல் எடுத்து லைன் பை லைன் வாசித்து
அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையாக ட்ரேஸ் பண்ணி யூபிஎஸ்சி சிலபஸில் டீகோட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவ்வளவு தூரம் வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நியூஸை வந்துட்டு கவரப் பண்ணுறப்போ, இஷ்யூவை கவரப் பண்ணுறப்போ, நீங்கள் டெய்லி பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு வியூ வந்துட்டு ஒன்று கிடைக்கிது. நம்ம உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தோம், இந்த சிபிஐ டைரக்டர் அவங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ வருது, ஒரு நியூஸ் வருது, ஒரு ரைட் விங்கு ஒரு அவங்களோட கருத்து வந்துட்டு வருது. தென் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டியோட கருத்து சொல்கிறாங்க. தென் சிபிஐ டைரக்டர் வந்துட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு விதமாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு நீங்கள் நியூஸ் சேனல் பார்க்குறதுக்கும் உட்காந்து படிக்கிறதுக்குமான வித்தியாசம் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதை காதால் கேட்டுட்டு இதை வச்சு உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. பட்டு நீங்கள் நியூஸை வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி வந்துட்டு பில்ட் ஆகுது. டக்குன்னு யாரையாவது வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவில் வந்து கொலிஜியம் சிஸ்டம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் வந்துட்டு உடனே நமக்கு வந்துட்டு என்ன பேசிட முடியும் அப்படின்னா வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒன்றும் அசோசியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம அசோசியேட் பண்ணலை, நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, நமக்கும் கொலிஜியம் சிஸ்டத்துக்கும் சம்மந்தமே வந்துட்டு இல்லை. அப்படின்றப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி ஒரு கேள்வியை கேட்குறப்போ எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டு பதில் சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி பெருசாக வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் சும்மா வந்துட்டு இப்படி படிக்கிறது வந்துட்டு 4 தடவை மகப் பண்ணிவிட்டேன், சும்மா போய் பேப்பரில் எதையோ போய் வாந்தி எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாமினர் வந்துட்டு அவ்வளோ லூஸு கிடையாது. அவனுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற லைனை வச்சே தெரிஞ்சிடும். ஆரம்பித்த உடனே வந்துட்டு கண்டுபிடிச்சிரும், சரி புள்ள மான் போடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நியூஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறப்போ இட் ரைசஸ் ஸோ மெனி கொஸ்டின்ஸ். இது ஏன் இப்படியாக தான் இருக்கணும், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு கருத்துக்களுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு உள்ளாக்குது. எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ஹிந்து வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு வியூவை பற்றி மட்டும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஹிந்து வந்துட்டு எல்லாத்துட்டேருந்தையும் வியூ வந்துட்டு வாங்குகிறாங்க, அதை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு தடவை பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹிந்துவால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறப்போ அது வந்துட்டு மொத்தமாகவே ஒரு 10-15 இஷ்யூ தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும். முல்லை பெரியாறு அப்படின்னா வந்துட்டு முல்லை பெரியாரை பற்றி பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது எத்தனை அடி அகலத்தில் இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்கே போகுது, தண்ணி வந்துட்டு இது கலக்கிறப்போ வந்துட்டு அதோட சலினிட்டி எவ்வளவு, அப்படி என்ன இப்படி என்னன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலை நீங்கள் என்னத்தை சொன்னாலும் சரி, கடைசியாக வந்துட்டு மெயின்ஸில் அவன் வந்துட்டு டிஸ்கஸ் தான் வந்துட்டு பண்ண சொல்கிறான். நீங்கள் கேட்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஏலியன் பெர்ஸ்பெக்டிவ்னு உங்களுக்கு புதுசாக பார்த்தா வந்துட்டு தெரியும். பட் இட் இஸ் நாட் ஏலியன் பெர்ஸ்பெக்டிவ். சர்வீஸ் வாங்கின எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, இது எக்ஸாம் வந்துட்டு ஓகே தான், நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துட்டு சரியாயிரும், இது எல்லாமே இதாயிரும்னு சொல்லிட்டு. பட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியுது அது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூ ஆர் சிட்டிங் இன் எ வேர்ல்டு. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உலகம் இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இந்த உலகத்தை நீங்கள் இன்னொரு டைமென்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். யூடியூப்பில் வந்துட்டு அபவுட் 1000 and thousands ஆஃப் சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. தே ஆர் ப்ரொஜெக்டிங் சம்திங். நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, தே ஆர் ப்ரொஜெக்டிங் சம்திங். உங்களோட கொலீக்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃபேமிலி இருக்காங்க, எல்லோரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இட் கிரியேட்ஸ் பேசிக் ஐடியாலஜி. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பொறுத்த வரையா நம்ம இதே மென்டாலிட்டியோட இப்படியே போய் எழுதுகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ, நான் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் டு பில்டப் வியூஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தை எடுத்துட்டா ஒரு கண்ணுலேருந்து பார்க்காம ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு எக்கானமி வியூ, ஒரு பொலிட்டிக்கல் வியூ, ஒரு ஜியாகிரஃபி வியூ, ஒரு சயின்டிஃபிக் வியூ, இதில் வந்துட்டு இங்கேருந்து என்ன ஆகும், மார்ஜினலைஸ் பீப்புள் இருக்காங்கன்னா வந்துட்டு மார்ஜினலைஸ் பீப்புள் வந்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் மெகா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசினாங்க வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க. பட் வந்துட்டு they need something.
ஸோ அவங்களையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். இந்த மாதிரியான பில்டப், இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துட்டு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுனால தான் கிடைக்கும் ஃபார் ஷுவர். நான் இவ்வளோ நாளாக சும்மா வாசிக்கிறேன், அது வந்துட்டு இட் பில்டப் சம்திங், ஏதோ மண்டையில் ஏறுது, டேட்டா வந்துட்டு நினைவில் நிற்க மாட்டேன்றது. இருந்தாலும் டெய்லி வந்துட்டு படிக்கிறோம், ப்ரொசீட் பண்ணுறோம், நோட்ஸ் எழுதுனா வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ பெரிய நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன், ஒரு மண்ணும் புரிய மாட்டேன்றது திருப்பி எடுத்து படித்தா. ஸோ எழுதுறத விட படிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களோட பெர்செப்ஷன்லேருந்து பார்க்குறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த யூடியூப் சேனல்ஸை அவங்க வந்துட்டு ஒரு 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 உதாரணத்துக்கு வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் எடுக்காங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலில் க்ராப் பண்ணி பேப்பரை க்ராப் பண்ணி அதை லைன் பை லைன் கோடு போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல, இன்றைக்கும் நேற்றும் சுத்தமாக முடியல, ஆரம்பித்தே 4 நாள் ஆச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஆன், எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஞ்ச நாளாகவே இந்த ட்ரைபல் நியூஸஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே லேம்லைட்டில் இருக்கு. ஜட்ஜைத்திய கௌரவ் திவாச அவங்க பிர்சா முண்டா மியூசியம் அது பண்ணது, நம்ம ஊரில் வந்துட்டு ஜெய்பீம் சுற்றி நடக்கிற சர்ச்சைகள், தென் கேரளாவில் ஒரு நியூஸ் வந்துட்டு வந்தது, இதில் வயநாடு ட்ரைப்ஸ் காட்டுப்பனியா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப மார்ஜினல் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்துட்டு ஆதார் ரெகனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபல் நியூஸஸ் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டில் இருக்குது. எஸ்பெஷலி யூபிஎஸ்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ரொம்ப யாரும் கண்டுக்காமல் ரொம்ப சின்ன ஆனால் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூபிஎஸ்சியில் ட்ரைப்ஸை எதிர்பார்ப்போம். தென் அதே பழைய பஞ்சாயத்து தாங்க, அந்த சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு கோலை பற்றி பேசுகிறப்ப வந்துட்டு பேஸ் அவுட்டுக்கு பதிலாக வந்துட்டு பேஸ் டவுன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சதான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். இதை பெரிய பஞ்சாயத்தாக வந்துட்டு பேசிகிட்ருக்கானுங்க. அகைன் காலேஜில் சிஓபி ரொம்ப முக்கியமான விஷயம். வில் புட் அ செப்பரேட் வீடியோ ஆன் தட். அதுக்கப்புறமா நம்ம நியூஸ் வர்றப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு வந்துட்டு அந்த சிஓபி பிரசிடெண்ட், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பிரசிடெண்ட்டோ யூகேயோட மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காப்புல, யூகே அலோக் சர்மா, 2 பேர் ரொம்ப பொங்கியிருக்காங்க. ரொம்ப டீப்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. எப்படி வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃபேஸ் டவுனுன்னு சொல்லலாம், நாங்கள் ஃபேஸ் அவுட்டுன்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்ட்டு இருக்கா. இது உண்மை தான். இந்தியா, யூஎஸ், சைனா 3 தான் வந்துட்டு உலகத்தின் லார்ஜஸ்ட் ஃபாசில் ஃபியூல் எமிட்டர்ஸ். பட்டு இந்தியா சைனா மாதிரி கிடையாது யூஎஸோட கேஸ். யூஎஸ்க்கு வந்துட்டு கோல் தேவையே இல்லை. அவங்க வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு ஷேல் கேஸை வந்துட்டு மூவ் பண்ணிடுவானுங்க. அவங்க ஷேல் கேஸை இன்னும் தொடவே இல்லை. அவனுங்க சாதாரணமாக ரிசர்வ் வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு ஷேல் கேஸை ரிசர்வ். அவனுங்க வேணுன்னா வந்துட்டு ஈஸியாக மாறிப்பானுங்க. சைனா கூட எதையோ பண்ணி பொழைச்சிப்பான். இந்தியாவுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இவனுங்க வந்துட்டு என்டிசியை உடனே அப்டேட் பண்ண சொல்கிறானுங்க, நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை. நீங்கள் வந்துட்டு என்டிசியை உடனே அப்டேட் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டிவ்ஸ் கொடுக்க மாதிரி கொடுத்துட்ருக்கானுங்க. பட் எனிஹவ் இட் இஸ் ரெஸ்பாண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஹானபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களோட அந்த 5-fold டிக்ளரேஷன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு டார்கெட்ஸ் தான், கமிட்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. எனிஹவ் மோடி சொல்லியாச்சு நவம்பர் 2 சமிட்டில், அந்த வேர்ல்டு லீடர்ஸ் சமிட்டில் வந்துட்டு அபவுட் 2070 நம்மளோட நெட் எமிஷன்ஸ் வந்து 0 வந்துட்டு இருக்கும். ஒரு 2030 பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு 500 கிகாவாட் வரையும் வந்துட்டு போகலாம். அப்போ வந்துட்டு ஒரு 50% ஆஃப் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து இருக்க மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரியான இந்த சுற்றுச்சூழல், பூமி வெப்பமயமாகுதல், இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி, அந்த சம்மிட்டு, இந்த சம்மிட்டு,
இதெல்லாம் படிக்கிறப்பே ஒரு கோவம் வரும். அவனுங்க வந்துட்டு சாதாரணமாக இவனுங்களாம் வந்துட்டு வரானுங்க, கார்பன் எமிஷன்ஸ்கானுங்க, இதை பண்ணுறானுங்க, அதை பண்ணுறானுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் போன செஞ்சுரி எடுத்துங்க, போன செஞ்சுரியில் வந்துட்டு நம்ம கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே வந்துட்டு அந்த பாடுபட்டோம். இவன்கிட்டருந்து சுதந்திரத்தை வாங்கி, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்துட்டு இவன் என்ன பண்ண ஏது பண்ண இவன் பண்ண அட்டூழியங்கள்லாம் சரி பண்ணி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப வி டுக் அவர் டைம், இட் வாஸ் அவர் எஃபர்ட். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கப்பவே இவனுங்க புதுசாக பணம் பார்க்குறதுக்கு என்னுடைய கருத்து இது எப்படி ஆனாலும் இருக்கலாம். நான் படித்த வரை இவனுங்க வந்துட்டு மறுபடியும் இவனுங்க ஏதாவது சொல்லி வந்துட்டு பண்ணணும். யூஎஸ் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் தான் வந்துட்டு எக்கானமி ரன் பண்ணிகிட்ருக்கான். வேர்ல்டு எக்கானமியே வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் தான் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஈவன் ஆயில்ஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இவனை யூஎஸை வந்துட்டு யார் திரும்ப பேசுகிறாங்களோ வந்துட்டு சாங்ஷன்ஸ் பார்த்தோம், காட்ஸாக பார்த்தோம். ரஷ்யா வந்துட்டு இட்ஸ் ட்ரைங்க. சைனா வந்துட்டு இவ்வளவு பெரிய எக்கானமி ஸ்டில் வந்துட்டு about they are opposing USA. ஸ்டில் யூஎஸ் கண்ட்ரோல்ஸ் அ மேஜர் போர்ட்ஃபோலியோ. எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதில் வந்துட்டு இப்படியும் வந்துட்டு ஒன்று இருந்தாலும் உலக அரசியல் பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டோமா என்றால் கிடையாது. ஏதோ இதெல்லாம் படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு கோபம் வருது. என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கோபம் வருது. ஏன்னா நமக்கு தான் வந்துட்டு தெரியும் நம்ம ஊரில் வந்துட்டு என்ன நடக்குன்னு வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். திடீர்னு நீங்கள் போயிட்டு வந்துட்டு சொல்லி பாருங்கள், இனிமேல் வந்துட்டு நீங்கள் பெட்ரோல் பைக்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லோரும் எலக்ட்ரிக் பைக் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள். எவ்வளவு கஷ்டம் அது. அப்போ தான் வந்துட்டு பார்த்தோம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஃப்ரெஷ் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ரீயூசபிள் ஆட்டோ இண்டஸ்ட்ரியாக வந்து போய்ட்டுருக்கு. பழைய கார்களுக்கு வந்துட்டு நிறைய டிமாண்ட் இருக்குன்னுலாம் வந்துட்டு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ வி இண்டியன்ஸ் ஆர் கன்சர்வேட்டிவ்ன்றதை விட நம்மளால் இவ்வளோ தான் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியுது. இதை வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு குறை சொல்ல வந்துட்டு முடியாது. ஐயோ நான் சரியாக வேலை பார்க்கலையே, நான் சரியாக படிக்கலையே, அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். இன்னும் வந்துட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பை குரூப்பு பை ஹர்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதே வந்துட்டு நீங்கள் யூஎஸில் இருந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு யூ குட் ஹேவ் லிவ் அ பெட்டர் லைஃப். அவங்க இதில் வந்துட்டு ரொம்ப மீடியமாக ரொம்ப லோ கிளாஸில் இருக்கவங்களே வந்துட்டு தே கேன் அஃபோர்ட் அ கார். அவங்க வந்துட்டு ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தேர் யூஸிங் அந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸை எல்லாமே வந்து தேர் யூஸிங் ட்ரோன்ஸு ஃபார் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க முன்னேறிட்டு அங்கே உட்காந்துட்டு அவன் பேசலாம். இங்கே வந்துட்டு இந்தியாவுக்கே இந்த நிலமை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்துட்டு பாருங்கள். இப்போ இவனுங்க வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சஃபர் பண்ணுவானுங்க, எவ்வளவு இது பண்ணுவானுங்க. ஸோ என்னை பொறுத்தவரையா இவனுங்க சொல்கிற இந்த கார்பன் எமிஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிஓபின்னு போட்டு வருஷம் பேசுகிறதாகட்டும், இதெல்லாமே அனதர் வே ஆஃப் புல்லிங் மணி ஃப்ரம் அஸ். அவ்வளோதான். அவனுங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இந்த பாருங்கள் அலோக் சர்மா ஏன் இந்த பொங்குறாப்புல. எப்பயுமே யூகே இப்படி தான் வந்துட்டு பண்ணுவானுங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே வச்சு மட்டித்தனமான நாடு யூகே தான். பை ஹிஸ்ட்ரி ஐம் டெல்லிங். நான் வந்துட்டு இப்போ உள்ளதோ சொல்லலை. மட்டித்தனமான நாடு. நான் உடனே வந்துட்டு இது பண்ணிட்டான், அங்கே இருக்க குடிமக்களெல்லாம் குறை சொல்லிட்டான், அப்படிலாம் வந்துட்டு இல்லை. அவங்களோட அந்த ஒரு டோட்டல் பிஹேவியரே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். என்டையர் யூரோப் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்சு வந்துட்டு பயங்கர ப்ரைடாக இருப்பானுங்க, ஃப்ரெஞ்சு ப்ரைடில் வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. ஜெர்மன் அவனுக்கு இருக்கணுங்க, அவனுக்கு வித்தியாசமாக இருப்பானுங்க. பட் யூகே வந்துட்டு எப்பயுமே யூகே மட்டும்தான். அவன் தான், வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கு அவன் வேணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அவனுங்க போரிஸ் வந்துட்டு யூலேருந்து வெளியே வந்ததாகட்டும், அவங்களோட முந்தைய செயல்பாடுகளாகட்டும், இந்தியாவை பிடிச்சதாகட்டும், இந்தியாவிலேருந்து வெளியே போனதாகட்டும், எல்லாமே இட் இஸ் ஒன்லி ஃபார் தேர் சேக், நத்திங் எல்ஸ். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குயின் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பக்கிங்ஹாம் பேலஸ் நல்லா இருக்கணும், தட்ஸ் இட். என்னமோ உளறிட்டுருக்கேன். வழக்கம் போல் இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி கிளாஸ்கோ, அந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு பார்த்துலாம். அந்த என்விரான்மெண்ட் சம்மிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துலாம். ரியோலேருந்து பார்க்கலாம். தென் இடி சீஃப் கெட்ஸ் 1 year எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ். தலைவர் சஞ்சய்குமார் மிஸ்ரா கொடுத்துட்டானுங்க 1 வருஷம். இன்றைக்கி ஒரு புது விஷயம் என்னென்னா, இவர் வந்துட்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், நாட் ஐஏஎஸ். நான் ஐஏஎஸ் நினச்சிட்ருந்தேன். இட்ஸ் 1984 பேட்ச் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். நம்ம தளபதி படத்தில் வந்துட்டு
மம்முட்டி சொல்கிற மாதிரி தான், உனக்காண்டி தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடியே நம்ம இதெல்லாம் பேசினது தான் ரெட்ரோ, இவங்களோட அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் 2018 வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு மாடிஃபை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்களோட அந்த 2 வருஷ ஃபிக்ஸட் டென்யூரை வந்துட்டு அதை ஏற்கனவே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் வந்துட்டு பண்ணியாச்சு. ஐ திங்க் அட்வொகேட் வந்துட்டு இந்த சைடு ப்ரோ அட்வொகேட் வந்துட்டு கப்பல் சிப்பிள்னு தான் நினைக்கிறேன், நாட் ஷோர், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த வழக்கே இன்னும் முடியவில்லை, அது இன்னும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு இஸ் டென்யூர் காட் எக்ஸ்டெண்டட் டில் November 18, 2022 until further orders. That's it. நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம், 2 ஆர்டினன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து சிபிஐ டைரக்டரோட டென்யூர் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்துட்டு இடி டைரக்டரோட இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ தென் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை காய்ச்சிருக்கு. காஜல் பாத் தலைவர் வந்துட்டு அவங்களோட அந்த பாகிஸ்தானி கவுண்டர் பார்ட்டை வந்துட்டு கிழிச்சு தொங்க விட்டாப்புல. என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் வழக்கம் போல் வந்துட்டு காஷ்மீர் எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேச இந்தியா வந்துட்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணி ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிலாம் வந்துட்டு பேசினோடனே வந்துட்டு இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கு. தலைவர் காஜல் பாத் வந்துட்டு சொல்லியிருக்காரு, டே பாகிஸ்தான், நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்க, எப்படிலாம் போய் சொல்லுவீங்கன்னு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் பாகிஸ்தானில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டெரரிஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரீ பாஸில் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எங்கே நினச்சாலும் எப்படி வேணால் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா பல முறை பதிவு செஞ்சுருக்காங்க, இப்போயும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்தியாவோட டெபுட்டி permanent representative to the UN ambassador Mr. ஆர் ரவீந்திரா ஆல்ரெடி இதை பற்றி பேசியாச்சு. இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்துட்டு நம்ம டிப்ளமசி மூலமாக தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம், வேறு எந்த வகையிலையும் வந்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெகுலர் கேஸ் தான். பாகிஸ்தான் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லுவாங்க, அதை இந்தியா கவுண்டர் பண்ணும். இதை வந்துட்டு ஒரு ஜாலியாகவே அவங்க எடுத்துக்கிறாங்க. தென் December 6 வந்துட்டு பெருந்தலைவர் வருகிறார், திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு. ஆல்ரெடி 2018 வந்துட்டு 5.43 பில்லியன் அந்த S4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கான இது வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வர்றதோட நோக்கம் வந்துட்டு அகைன் இட் இஸ் ஃபார் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டு. டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மற்ற ட்ரேடு அதெல்லாம் வந்துட்டு பார்த்துப்பாங்க. பட் மெயின்லி தேர் ஃபோக்கஸிங் ஆன் டிஃபென்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அடிஷனலில் வந்துட்டு அந்த சூக்காய் Su-30 MK அந்த இதுவும் வந்துட்டு MiG 29 ஃபைட்டர் ஜெட்ஸு, அப்புறமா வந்துட்டு அந்த T-90 டேங்க்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்மி சம்பந்தப்பட்ட போர் தளவாடங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் தான் அதிகமாக இருக்கும்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சுனே வந்துட்டு சொல்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னா அபவுட் $2-3 பில்லியன் பெர் இயர் வந்துட்டு இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அபவுட் 2018 எஸ்பெஷலி இந்த S-400 டீலுக்கு அப்புறமா வந்துட்டு சாதாரணமாக ஒரு $9-10 பில்லியன் வந்துட்டு நம்ம இவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட டாப் டிஃபென்ஸ் பார்ட்னர் யாருன்னா ரஷ்யா தான். பட் நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி we are procuring the equipments, not technology. ஏன்னா வந்துட்டு நீங்கள் டெக்னாலஜி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு இராணுவம் தொடர்பான இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. யூஎஸ்லலாம் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்துட்டு ஒரு பாலிசியே வந்துட்டு இருக்குது. அபவுட் மினிமம் ஒரு 10 வருஷ இடைவெளி இருக்கும். நம்ம யூஎஸ்லேருந்து ஏதோ வாங்குகிறோம், ஒரு கன்று வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு யூஎஸ் ஆர்மி யூஸ் பண்ணுற கன்று நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கன்னோட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். ரஷ்யாவுமே வந்துட்டு அப்படி தான். என்னுடைய பர்சனல் கருத்து வந்துட்டு நம்மளால் உடனே வந்துட்டு மாறிட வந்துட்டு முடியாது. நீங்கள் வருஷத்துக்கு $10 பில்லியன் வந்துட்டு நம்ம அவங்க கொடுத்து வேறு ஏதாவது வாங்குறதுக்கு நம்ம இந்தியாவிலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி இந்த மாதிரி இங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணிடலாமே அப்படின்னா டக்குன்னு எடுத்தோடனே வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது.
இந்தியாவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிதீவிரமாக வந்துட்டு அதற்கான முயற்சியில் வந்துட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் தட் நம்ம சும்மா இருக்கோம், நம்ம எப்போ பார்த்தாலும் வந்துட்டு வெளியே வந்துட்டு டிஃபென்ஸ் கருவியெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு கத்தி தயாரிச்சிட்ருக்கப்போ நான் வந்துட்டு எனக்கு கத்தி மட்டும் தான் நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு AK-47 நிற்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட கத்தியும் AK-47 வந்துட்டு ஒன்றும் கிடையாது. AK-47 கூட நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு ரைஃபிளாவது வேணும், உங்களுக்கு இந்தியன் ரைஃபிளாவது வந்துட்டு வேணும். ஸோ நம்மகிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் இந்தியா காட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் டீல்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைவேட்டில் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் கம்ப்ளீட்டாகவும் வந்துட்டு கொடுத்துட முடியாது. அது வந்து இந்த வளரும் நாடுகளுக்கே உண்டான ஒரு பிரச்சனை இதுதான். ஸோ இப்போது இந்தியா வந்துட்டு அவங்களோட டிஃபென்ஸ் டீலில் வந்துட்டு தேர் குட் அட் இட். DRDO வந்துட்டு இட் இஸ் டூயிங் இட் பெஸ்ட்டு. HAL வந்துட்டு அவங்களும் நல்லா வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பெல் பண்ணிகிட்ருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவோட PSUs வந்துட்டு வி ஆர் ஸ்ட்ராங். பட் நமக்கு வந்துட்டு நமக்கான லிமிட்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது இன்னுமுமே. ஸோ நம்ம அகாடமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கோம். அகாடமிக்காக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அகாடமியில் இருந்து அது வந்துட்டு இந்த மெட்டீரியலைசேஷன் ஆறுதில் வந்துட்டு நிறைய சிக்கல்கள் வந்துட்டு உண்டு. நாட் ஓன்லி நம்ம ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டு வந்துட்டு கவர்மெண்ட்டை மட்டுமே வந்துட்டு ப்ளேம் பண்ணிட முடியாது. நீங்கள் ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு வாங்குறீங்க, $10 மில்லியன் $10 பில்லியன் அப்படின்னா வந்துட்டு 2-3 வருஷம் ஆச்சு, $30 பில்லியன் ஆச்சு. $30 பில்லியன் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னா நம்மளால 3 வருஷம் வந்துட்டு நம்மளை எக்யூப் பண்ணாமல் இருக்க முடியாது. 3 வருஷத்துக்குள்ளே உங்களால் அவ்வளவு அட்வான்ஸ்டாக ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ அவ்வளவு திறன் கொண்ட படை கலன்களை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலையோ ஒரு ஃபேக்ட்ரியையோ அவ்வளவு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பில்ட் பண்ணிட முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம சும்மாவும் இல்லை, வி ஆர் டூயிங். பட் இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளோட மற்ற நாடுகள் இன்னமும் வளர்ச்சி அடைந்த நிலையில் உள்ளனர். இன்னும் நம்ம வந்துட்டு அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் இது பண்ணியிருக்கணும். பட் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இட் இஸ் பெஸ்ட்டு. இட்ஸ் ஹியூமன்ஸ். நாசா நம்ம தான், நம்ம என்னன்னா சொல்லுங்கள், கூகுள் நம்ம தான், நாசா நம்ம தான், எல்லாமே நம்ம தான். பட் இங்கே இருக்கப்போ அதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை உருவாகாமலே இருக்கிறது. அது என்னை பொறுத்தவரையாக வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தில் கட்டாயமான முறையில் மாற்றங்களை அமல்படுத்தினால் மட்டுமே சாத்தியம் என்று கருதுகிறேன். தென் முன்னாடி பார்த்தா அந்த கர்த்தாப்பூர் காரிடார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜாலியாக சீக்கெலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். தென் முகமது சாலி, இப்ராஹிம் முகமது சாலி ஆஃப் மால்தீவ்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே மறுத்துருக்காங்க. நாங்களும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸு, இந்தியானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கட்டி பிடிச்சி ஊறி இருக்காப்புல தலைவரே. வழக்கம் போல் கீவேர்டை போட்டு கண்ணா பின்னா ஃபில் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, ரொம்ப முக்கியமான கருத்து, முகமது சாலி வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எஸ்பெஷலி வந்துட்டு அந்த இந்தியனோட மிலிட்ரி ப்ரெசன்ஸ்க்கு அகென்ஸ்டாக இருக்கதா வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நாட் அ டைரக்ட் நியூஸ். அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்ததை இப்போ வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இந்தியா வந்துட்டு எங்களுக்கு எப்போயுமே பார்ட்னர்ஸ் தான், நாங்களும் இந்தியாவும் ரொம்ப தோஸ்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு புதுசாக ஒரு ஹை கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு இந்தியா, முனு மஹ்வார். அவர் வந்துட்டு பிரசிடெண்ட்டை போய் பார்த்துருக்காரு. இவங்கள சாலியை பார்த்துட்டு 2 பேரும் கைக்குலுக்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மற்ற பிஸ்னஸ் நியூஸில் எல்லாமே டெய்லி நியூஸஸ் தான். ஸ்போர்ட்ஸ்க்கும் எனக்கும் 10 பைசா சம்மந்தம் இல்லை. நான் அந்த காலத்தை பார்க்குறதே இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஒரு வழியாக பேப்பரை முடிச்சுட்டேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பெருசு, ஃபேக்ட் எதையும் சொல்லலை, உளறி கொட்டியிருக்கேன். பிகாஸ் என்னால் சுத்தமாகவே முடியவில்லை மக்களை. நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 நாளைக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். 21 நாள் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்மளுடைய பழக்கமாயிரும். உண்மைதான், நானுமே நிறையா விஷயத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த விஷயத்தில் ட்ரை பண்ணுறேன். நான் 21 நாள் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஞாயிறும் திங்களும் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னால் ஏதோ கவர் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக கவர் பண்ணி விட்றேன்.